நாங்கள் தவேகாவில் எங்களை மதம் என்கின்ற மமதை பிடித்த ஒரு சக்தி அதை முழுவதுமாக ஒழித்த ஒரு முதலமைச்சர், ஒரு புரட்சியாளரே என்று சொல்லலாம். ஜாதி இல்லை, யார் கேண்டிடேட் தெரியாது, யார் மினிஸ்டர் புரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஜாதிக்கு யார் ஓட்டு போட்டாங்க என்கிற காலங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மதத்தையும் ஜாதியையும் நம்பி பிழைத்தவர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி அவர்கள் முன்னிலையிலே எங்களை நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். கழகத்திலே தவேகாவிலே இணைந்துள்ளோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, உங்கள்கிட்ட சொல்லணும்னா உள்ளே போன பின்னாடி எங்கேயாவது ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 95% பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரை பார்க்க முடிந்தது. அதில் விஜயதரணி அவர்கள் பாஜகவிலிருந்து வந்தவர்கள். அதை விட்டால் ஜெகத் ரட்சகனுடைய சன்னு கூட வந்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. உங்களுக்கு இப்போது நான் உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான பிரச்சனையை யாரும் சொல்லாத சொல்ல போகிறேன். என்னென்னா, அசம்பிளியில் கை காமிச்சார் முதலமைச்சர், இப்படி கையை காமிச்சார் அசம்பிளியில், தவறு. இது டைரக்டர் யார்? இப்போ இருக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அண்ணனா அப்படின்னு அருமைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள். தனையன் தந்தையிடத்திலே ஆலோசனை பெறுவதிலே தவறில்லை. இதே சட்டமன்றத்தில் அடித்து நொறுக்கி சபாநாயகர் சேரை ரேண்ட் சேக்கட் என்று இந்தியா முழுவதும் ஆங்கில தொலைக்காட்சிகளில் போய்கொண்டிருந்தது. அடித்து கம்ப்ளீட்டாக நொறுக்கிட்டாங்க. தனபால் கையெல்லாம் ஆடுகிறது, நடுங்குகிறது உடல். ஆகவே அவ்வளவு பெரிய ரகலையை சட்டமன்றத்திலே செய்ததை முற்றிலுமாக மறந்துவிட்டார்கள். இப்போ கையாட்டினத்துக்கு எத்தனையோ பேர் ஆடிக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு, அவர் ஒரு தடவை தான் இப்போ கையாட்டினார், இவங்க 1000 தடவை அதை ஆடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு செயலாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த ஆட்சி எப்படி நடக்குது என்னன்றத ஒரு 6 மாத காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி இழந்த பொழுது கூட அப்படித்தான் இருந்தார்கள். அதே போலத்தான் கலைஞர் அவர்களும் நடத்தினார்கள், தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பழனிசாமி, பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் இந்த விஷுவல்லாம் முடிஞ்ச பின்னாடி போய் பாருங்கள். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா? யார் யாரை கட்சி விட்டு எடுக்கிறது. ரோம் எரியும் போது அவருடைய மன்னன் பிடில் வாச்சிட்டு இருந்தானா நீரோ, அதுபோல் கட்சி விட்டு எடுத்து 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 அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஒழித்து விட்டார் பழனிசாமி. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, பொலிட் பியூரோ இருக்குது, அமெரிக்காவில் ஒரு கட்சி இருக்குது, புதின் கண்டினியூஸாக ரஷ்யாவில் இருக்கார். அந்த கட்சியை ஒழிக்கணும்னா வேறு யார்கிட்டையும் கொடுக்கவே வேணாம். அந்த கட்சியை நிரந்தரமாக ஒழிக்கணும்னா பழனிசாமி கையில் கொடுத்தா போதும். நிரந்தரமாக ஒழித்து எல்லாத்தையும் ஷிப் பண்ணி விட்டுருவார். ஆகவே அந்த வேலையை அவர் பார்த்து கொண்டு அண்ணா திமுகவை முடித்து விட்டார். ஆகவே இந்த தினம் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகின்ற மாபெரும் இந்த சக்தியை, தமிழக முதல்வரை நாங்கள் சந்தித்து இணைந்தோம். ஏற்பாட்டை மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் உடன் இருந்தார்கள் அமைச்சர்கள். இதை வேறு ஏதாவது கேட்குறதுனா நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் இன்றைய. ஆகவே ரொம்ப நன்றிங்க.